கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறுபடியுமாய் ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் என்கிற தியான வேளை பகுதிக்கு யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். பாவம் தவிர மற்றெல்லா விதத்திலும் நம்மை போல இருந்தவர். நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர். அந்த காரியங்களை தியானிக்கும்படிக்கு கிருபையாய் நீட்டித்து தந்திருக்கிற நாட்களை நாம் அனுஷ்டிப்போம். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த நாள் தியானத்திற்கு முன்பதாக எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, புதியதொரு நாளை தந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் இம்மட்டும் நடத்தினவர். இந்த நாளிலும் நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா பணிகளுக்கும் முன்பதாக உம்முடைய முகத்தின் சாயலால் திருப்தியாகவும் உம்முடைய பாடு மரணங்களுக்கு காரணமாயிருக்கிற சில காரியங்களை அறிந்து மனஸ்தாபப்பட்டவரை விட்டுவிடவும் கர்த்தர் தந்திருக்கிற நல்ல நிகழ்வுகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி தாருங்க. இப்பொழுதும் இந்த தியான வேளையிலும் கர்த்தர் எங்களோடு பேசுங்க, பெரிய காரியங்களை செய்ய தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தியானத்திற்கான தலைப்பு ஆத்துமநேசரின் கை. ஆத்துமநேசரின் கை. ஏற்கனவே ஆத்துமநேசருடைய கையில் 2 பாகம் நம்ம வாசிச்சிருக்கோம். 2 பாகங்கள் நம்ம கேட்டிருக்கோம். நம்ம எல்லாரும் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. இன்றைக்கி 3வது ஒரு பாகத்துக்குள்ளே போக போகிறோம். அதற்கான வசனங்களையும் முதலாவது நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 16 வசனம் வரையிலான ஒரு சுருக்கம் முதல்ல வாசிக்கிறேன். இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களியாகிய இவைகளை விற்கிறவர்களை காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். யோவான் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவ தொடங்கினார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள். ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். 4வதாக யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்பது போதனை. கடந்த தியானங்களிலே இரட்சகருடைய கரம் குஷ்டரோகிக்கு சுகத்தையும், காய்ச்சலுக்கு குணமாக்குதலையும், குருடருக்கு கண்களையும், சாவுக்கு ஜீவனையும், கூனுக்கு நிமிர்த்துதலையும், பயத்துக்கு தைரியத்தையும் தருகிறது என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு இப்பொழுது மேலே வாசிக்க கேட்ட வார்த்தைகள் மூலமாக இன்னும் அநேக மகத்துவங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இயேசுவின் கரம் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறது, சுத்தப்படுத்துகிறது. இரட்சகருடைய தம்முடைய ஊழியத்தின் காலத்தில் 2 தரம் தேவாலயத்தை அவர் சுத்திகரித்ததாக நாம் அறிய முடியும். எப்படி என்றால், அவர் லோக குருவாய் வெளிப்பட்டு எருசலேமுக்கு போன முதலாம் பஸ்காவிலும், இது யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்கிறது. அதே போல கடைசி பஸ்கா மார்க்கு 11-15 இருக்கிறது. இந்த 2 நாட்களிலும், 2 பண்டிகை நாட்களிலும் அவர் தேவாலயத்திற்கு போகும்போது சுத்திகரித்தார் என்பதாக பார்க்க முடியும். முதலாம் தரம் ஆலயத்தை சுத்திகரித்ததை பரிசுத்த யோவான் மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறார். கடைசி முறையாக சுத்திகரித்ததை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3வரும் சொல்லியிருக்கிறார்கள். 2 தரமும் அவருடைய திருக்கரம் காசுக்காருடைய காசுகளை கொட்டினது, பலகைகளை கவிழ்த்தது, ஆசனங்களை தள்ளினது, கொரடாவை பிடித்து கொண்டு வியாபாரிகளையும் ஆடு மாடுகளையும் அடித்து துரத்தினது. ஆம், தேவன் தம்முடைய பிரகாரங்களில்
பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்று இது நமக்கு திட்டமிட்டமாய் காண்பித்து கொடுக்கிறது. யூதர்கள் தேவாலயத்தை வியாபார வீடு ஆக்கின குற்றத்தை இன்றைக்கும் அநேக தேவ திருச்சபையிலே செய்து கொண்டிருக்கிறோம். ஆம், எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் தங்கும் வாசஸ்தலமாகிய நம்முடைய சரீரத்தையும் இன்றைக்கும் அநேக கள்ளர் குகையாக்கும் காரியங்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்து போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே அதையும் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இரண்டாவதாக, இயேசுவின் கரம் அசுத்தத்தை நீக்கிவிடுகிறது. ஆம், இரட்சகர் தம்முடைய 12 சீசருடைய கால்களையும் தமது திருக்கரத்தால் கழுவி திருக்கரத்தால் துடைத்தார். இயேசு பாவங்களை அருவருத்து விலக்குகிறார் மாத்திரமல்ல, பாவிகளை கழுவவும் தாழ்ந்து கொள்ளுகிறார் என்று இந்த காரியம் நமக்கு போதித்து தருகிறார். மூன்றாவதாக, இயேசுவின் கரம் வெட்டை ஒட்ட செய்து அற்றதை பற்ற வைக்கிறது. வெட்டை ஒட்ட செய்து அற்றதை பற்ற வைக்கிறது. இந்த காரியம் மல்குஸ் விஷயத்தில் நமக்கு நன்கு தெரியும். பேதுருவின் கத்தி பட்ட மாத்திரத்தை கீழே விழுகிறது காது. அது இயேசுவின் கரம் அதை தொட்டு பரிபூர்ணமாய் சுகமாக்கினது. நான்காவதாக, இயேசுவின் கரம் பாவியின் கோட்டையாயும் இருக்கிறது. அவருடைய கரத்தின் வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் அடைகிற பாவிகளுக்கு அவருடைய திருக்கரமே அடைக்கலாம். ஆம், என் கையிலிருந்து ஒருவனும் அவர்களை பறித்து கொள்வதில்லை என்று இரட்சகர் சொல்லியிருக்கிறதை பார்க்கும்போது, அவர் கரத்திற்குள் அடங்கியிருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் பிசாசனவன் தொட முடியாது. தியானம். ஆத்துமாவே, உன்னை பாவ படுகொலிலிருந்து கரையேற்றும்படி வந்த இயேசுவின் திருக்கரத்தை பார்க்க பார்க்க மகத்துவங்கள் ஒன்றன்பின் ஒன்றாய் விளங்கி கொண்டிருக்கிறதல்லவா? இரட்சகருடைய சரீர கரம் நன்மையின் மேல் நன்மையுள்ளதாய் இருக்கிறது. அது நாம் போய் பணிந்து குறிந்து முழங்கால் படியிடும் தேவாலயத்தை சுத்திகரிக்க படிப்பிக்கிறது. இனி நமது ஊர் ஆலயத்தை நாம் அசட்டையாய் எண்ணக்கூடாது. அதற்குள்ளே நம்முடைய வியாபார கவலைகள், பொருளாசை மற்றும் பாவங்களையும் கொண்டு போய் மனோராஜ்யம் கட்டி நம்முடைய நினைவுகள் முழுவதும் அதையே நினைத்து கொண்டு பாவ வியாபார ஸ்தலமாய் மாற்ற மாட்டேன். மற்றவர்கள் அதை கனப்படுத்தாதபடிக்கு பிரயாசப்படுவேன். என் தேவனுடைய ஆலயத்தை பற்றிய பக்தி வைராக்கியம் என்னை பட்சிப்பதால் இப்படி தீர்மானம் செய்கிறேன். இரட்சகர் கையில் ஒரு சவுக்கை எடுக்கிறார். ஆம், நம்மைத்தான் அடிக்க வருகிறாரோ என்று ஒதுங்கினாலும் ஓடிப்போக வேண்டிய அவசியமில்லை. ஏன் ஓடிப்போக வேண்டும்? அவர் ஏன் தம்முடைய கையிலே கொரடாவை பிடித்தார்? ஆத்துமாவாகிய ஆலயத்துக்குள் நடக்கிற அநியாயங்களை தொலைத்து போட சவுக்கோடு வருகிறார். இயேசுவே வாரும், உமது கரத்தின் சவுக்கால் வீசி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதபடி அடித்து துரத்தும் ஆண்டவரே. இதோ நீர் கையில் சவுக்கெடுத்த உடனே என் பாவ வியாபாரிகளின் கண் விழி பிதுங்குகிறது. அவர்கள் ஓட்டம் பிடிக்கிறார்கள். இயேசுவே, அதோ மூலையில் பொறாமையின் வியாபாரி ஒளிகிறார். அதோ பாரும், சிற்றின்ப வியாபாரி மறைகிறான். பொருளாசை என்பவன் தன் பொருளுக்குள் பதுங்குகிறான். சிற்றின்பம், பெருமை, உதாசீனம், கீழ்ப்படியாமை, அவிசுவாசம் ஆகிய சகல பாவ வியாபாரமும் நம்முடைய ஆத்தும ஆலயத்தில் உயர்ந்த விலைக்கு விற்கப்படும்படி அது ஜோடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோ அந்த வியாபாரி சொல்லுகிறான், என்னை அடிக்காதையும் ஐயா, நான் மெதுவாய் போய்விடுகிறேன். வேறு சில பாவ வியாபாரிகளோ இன்னமும் வேறு விதமாய் பேசுகிறான், நான் உனக்குள்ளேயே தங்கிவிடுகிறேன், உனக்கு அதிகமாய் வாடகை தருகிறேன் என்று பேசுகிறார்கள். இனிமேல் இந்த நீச வியாபாரம் நம்முடைய வாசஸ்தலத்துக்குள் ஆலயத்துக்குள் வேண்டாம். இயேசுவே, சவுக்கோடு வந்து துரத்தும் அப்பா. ஒரு ஆசனங்களை கவிழ்த்து போடும், பீடங்களை இடித்தருளும். என் ஆத்துமநேசர் எவ்வளவு அன்புள்ளவர், அவர் கரம் எவ்வளவு வல்லமையுள்ளது. எல்லா பாவங்களையும் கொட்டுகிறார், எல்லா பிசாசுகளையும் துரத்தி விரட்டுகிறார். மூலை முடங்குகளில் பதுங்கின பயல்களை தேடி துரத்தி விடுகிறார். ஆனந்தமே பரமானந்தமே, இன்று முதல் ஆனந்தமே பரமானந்தமே. அடாயன் பாவங்களே, பாவ வியாபாரிகளே, என் பலவீனம் உங்கள் ஆளுகைக்கும் பலமாயிருந்ததோ, இனி உங்கள் சாமர்த்தியத்தை எங்கள் இயேசுவின் முன் காட்டுங்கள், பார்க்கலாம். இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், கிட்ட வராதியுங்கள்,
அத்தனையும் அவர் அழித்து போட போகிறார். விண்ணப்பம்: இயேசுவே, உமது கரம் துன்மார்க்கத்தை துரத்தி விடுகிறது. உமது கையை எப்போதும் எங்கள் ஆத்துமாவின் பக்கமாய் நீட்டி அருளும் அப்பா. உமது கரம் எங்களை விட்டு விலகினால் எங்கள் பாவங்கள் ஆத்துமாவை மறுபடியும் தொடர்ந்து வந்துவிடுமே. உம்முடைய கரத்தை எங்கள் மேல் நீட்டி தொடுவீராக. ஆமேன், ஆமேன். தியானம்: என் இரட்சகர் நம்முடைய பாவங்களை நம்மிலிருந்து துரத்துகிறது மாத்திரமல்ல, ஆத்துமாவின் அழுக்குகளையும் கழுவ சித்தமாயிருக்கிறார். ஆகையால் அவருடைய திருக்கரத்துக்கு நேராய் நம்மை கழுவும்படி நம்மையே ஒப்புக் கொடுப்போமாக. கழுவாவிட்டால் நம்மிடத்தில் அவருக்கு ஒரு பங்கும் இருக்காது, நமக்கும் அவரிடத்தில் ஒரு பங்கும் இராமல் போய்விடும். ஆனபடியினாலே அவர் நம்மை கழுவுவதற்கு ஒப்புக் கொடுப்போம். மாத்திரமல்ல, நம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமாவின் காது அறுபட்ட மல்குசை போல தேவனுடைய வார்த்தைகள் எச்சரிக்கையாய் வெளிப்பட்டு வந்தாலும் அதை கேட்பதற்கு மனதில்லாமல் போயிருக்கிறோம். இன்னுமாய் தேவனுடைய கட்டளைகளின் தொனியும் நமக்குள் தொனிக்கிறதில்லை. இரட்சகரின் கிருபையுள்ள கரம் அதையும் குணமாக்கி ஒட்ட பண்ண வல்லமையுள்ளது. கடைசியாக அவருடைய கரம் ஆத்துமாவின் கோட்டை. நம்மை விழுங்கும்படி வருகிற பிசாசும் நம்மை விழத்தள்ளும்படி வருகிற சாத்தானும் நான் என் இயேசுவின் கரத்தில் இருக்கிறதை கண்டு ஏமாந்து போய்விடுகிறார்கள். ஆம், நாம் அவருடைய கரத்திலேயே அமர்ந்து கொள்ளுவோம். அதுவே நமக்கு அடைக்கலம், கோட்டை, அரணான கண்மலை. விசுவாச வணக்கம். பேயை ஓட்டும் கரமே நமஸ்காரம். பாவம் கழுவும் கரமே நமஸ்காரம். வெட்டை ஒட்டும் கரமே நமஸ்காரம். பரிகொடா கரமே நமஸ்காரம். சர்வவல்ல கரமே நமஸ்காரம், நமஸ்காரம். பிரியமானவர்களே, அவருடைய கையின் மகத்துவங்களை குறித்து கண்டோம். இன்னும் மகத்துவங்கள் மேல் மகத்துவங்கள் பெருகி இருக்கிற அவருடைய கரத்தை நோக்கி நாம் இப்பொழுது தியானித்திருக்கிற தியானத்தின்படி அப்படியே ஜெபிக்கலாமா? எல்லாருமே சேர்ந்து, தேவனே, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவும் எங்களை தேவ புத்திரரும் நித்திய ஜீவ சுதந்திரத்தை அடையவும் தக்கதாக தகுதிப்படுத்தும்படிக்கு எங்களுக்காக மனுஷ அவதாரம் எடுத்த அன்பை நினைத்து பார்த்து மனதாரமை தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே காணப்படுகிற துர்க்குணம், பொருளாசை, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு நீங்கி போக பண்ணுங்க. நாங்கள் யாவருமாய் உம்முடைய பிள்ளைகளாய் சுதந்திர வீதத்திற்கு பாத்திரவாள் நடந்து கொள்ள உதவி செய்யும் அப்பா. உம்முடைய கரம் எங்கள் ஆத்துமாவை சுத்திகரிக்கட்டும், பலப்படுத்தட்டும். அதே போல இந்த நாளிலும் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்கிற பிள்ளைகள், குடும்பத்தின் காரியங்களுக்காக, நன்மையான காரியங்களுக்காக ஆயத்தமாகி இருக்கிற பிள்ளைகள், தேவையோடு இருக்கிற பிள்ளைகள், ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், தலைவர்கள், தேசங்கள், விசேஷங்கள், தமிழ்நாடு, நல்ல திருச்சபைகள், ஊழியங்கள் எல்லாவற்றுடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்ததாமை சுத்திகரித்து ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படி நடத்துவீராக. எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். கேட்க தெரியாமல் விட்ட நன்மைகளை தந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டருளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆத்துமனுடைய கை மகத்துவம் கண்டோம். அதாவது பாவங்களை துரத்துகிறது, அது மாத்திரமல்ல பரிசுத்தப்படுத்துகிறது, வெட்டை ஒட்ட பண்ணுகிறது, மாத்திரமல்ல நம்மை பாதுகாக்கிறது. அந்த கரத்திற்குள்ளே அடங்கியிருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. மறுபடியும் இன்னொரு தியான வேளையில் உங்களை சந்திக்கிறோம். God bless you.